ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான வெஜ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப் பாஸ்தாவை வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எதுக்குன்னா பாஸ்தா ஒட்டாமல் வரும், அதுக்காக எண்ணெய் ஊற்றி அந்த ஒரு கப் பாஸ்தாவை வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நல்லா பாஸ்தா வெந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்பிட்வீன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி ஷெல் பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்தாலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி இல்லாமல் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்தாவை. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் ஆர் நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க வதக்கிறதுக்கு. இதுக்கு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆஃப் தக்காளி, நீங்கள் ஒன்று ஃபுல்லாக போடணுன்னாலும் போடலாம். ஒரு குடமிளகா, அதாவது கேப்சிகம் சின்ன சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கேப்சிகம் பாஸ்தாவில். இதுக்கு தேவையான சால்ட், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். ட்ரையாக இருந்தால் தான். காய் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டாலே நல்லா வெந்துடும். கொஞ்சம் கருக்குன்னு இருக்கணும் காயெலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மேக்ரோனி அதாவது பாஸ்தா ரெடி. நீங்கள் கடைசியாக சீஸ் போட்டுக்கலாம், துருவின சீஸ் கூட போட்டுக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ வேணாலும் சீஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு சீஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் சீஸ் இல்லாமல் அப்பயுமே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். சீஸ் கடைசியாக அந்த மாதிரி சேர்த்து கொத்தமல்லி இலைகளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.